ஃப்ரைடே ஆஃப்டர்நூனுக்கு மேலே நானும் மணி பாப்பா 3 பேர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னம்னா கோல்டு பர்ச்சேசிங்காக கிளம்பிட்டோம். நாங்கள் ஆல்ரெடி வந்து ஜுவாலுக்காஸில் வந்து சீட்டு போட்டிருந்தோம். அந்த சீட்டு வந்து முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் டைம் ஒன் டைம் வந்து பாப்பா பர்த்டே அப்போயே அந்த சீட்டு வந்து க்ளோஸ் பண்ணி நகை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பட் வந்து அப்போ க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பாப்பாவுக்கு மட்டும் கோல்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த டைம் வந்து அவங்களே கால் பண்ணியிருந்தாங்க, சீட்டு வந்து முடிஞ்சிருச்சு, வந்து நகை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளாக என்னோட இயர்ரிங்ஸ் மாற்றணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க, உங்களோட இயரிங்ஸ் மாற்றுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஜிமிக்கி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசை தாங்க. அதனால் வந்து ஜிமிக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் போய் எடுக்க பார்த்துட்டு மகிழினி அவக்காதை வந்து தொட்டு தொட்டு காட்டிகிட்டு இருந்தா. கம்மலும் வாங்கிட்டு கையோட வந்து எனக்கு கொலுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கொலுசையும் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து கிளம்ப போகிறோம். நாங்கள் வாங்கி இந்த கம்மலுக்காக எங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த கிஃப்ட்டையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு ஷீட்டும் அடிஷ்னலாக வந்து போட்டுட்டு வந்திருக்கோம். இது ஒரு சின்னதாக ஒரு சேவிங்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்மல் தான் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.